வணக்கம். ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில ராகு கேது ஏற்படுத்திய தாக்கம் ஒரு சாதாரண கிரகத்திற்கான ஒரு மாற்றமாக இருக்காது. இது உங்களுடைய வாழ்க்கையில மன உறுதியை நிச்சயமாக கிடைத்திருக்கும். எவ்வளவுதான் நீங்கள் தைரியமான ஒரு நபராக இருந்தாலுமே அது உங்களுடைய மன உறுதியை முதல்ல உடைத்திருக்கும். இதனால எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் தைரியமாக செய்ய முடியாது. யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் உங்களால் தனியாகவும் நிற்க முடியாது. இந்த ஒரு செயலை முதலில் ராகு கேது உங்களுடைய வாழ்க்கையில நடத்திருக்கும். இரண்டாவதாக குடும்பத்தில் எந்த விதமான அமைதியையும் உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்காது. எது செய்தாலும் அதில் ஏதாவது ஒரு தடைகள், ஏதாவது ஒரு பிரச்சனைகளை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருக்கும். நீங்களும் எவ்வளவோ நன்மைகளை செய்யணும்னு நினைப்பீங்க. இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்திற்குள் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு எதுவும் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய முடியாமல் போய்கொண்டே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை பாதையையும் ஆட்டிப்படைத்த ஒரு ஆழமான ஒரு கர்ம சோதனையாக இந்த ஒரு ராகு கேது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். ஜோதிட ரீதியாக பார்க்கணும் அப்படின்னா ராகுங்கிறது மாயை, ஆசை, திடீரென்று மாற்றங்களை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கிரகமாக இருக்கும். அதனால ராகு நம்முடைய வாழ்க்கையில நல்லதும் பண்ணும், கெட்டது பண்ண ஆரம்பித்து அப்படின்னா அதை யாராலையும் தடுக்க முடியாது. முக்கியமாக நம்முடைய அதிபதியை நினைத்தாலும் அதை ஒருபோதும் நிறுத்தி வைக்க முடியாது. அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில பெரிய பெரிய பிரச்சனைகளை ராகு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல தாங்க கேதுவும் நம்முடைய வாழ்க்கையில உறவுகளில் உடனுக்குடன் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்முடைய உணர்வுகளுடன் அது விளையாடும். நமக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்கள நம்முடைய வாழ்க்கையில இருந்து விலக்கணும். அவங்களுக்குள்ளும் நமக்கும் இடையில சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தணும். இந்த மாதிரி செய்து நம்முடைய வாழ்க்கையில தேவையில்லாத செயல்களை செய்து பார்க்கும். கர்ம நிவாரணம் பெறக்கூடிய ஒரு செயலாகவும் நிச்சயமாக இருக்கும். இந்த 2 கிரகங்களும் உங்களுடைய ராசிக்கு 1 முதல் 7 அல்லது 2 முதல் 8 இந்த அச்சுகளில் பயணித்திருந்த காலங்களில் நீங்கள் எவ்வளவு முயன்றாலும் உங்களுடைய வாழ்க்கை சரியாக செல்லவில்லாமல் நீங்கள் சரியாக எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் சரியான பலன் கிடைக்காமல் ஒரு உணர்வானது உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நீங்களும் எவ்வளவோ தொழில் தொடங்கியிருப்பீங்க, வேலைக்கு போயிருப்பீங்க. இருந்தாலும் ஒரு இடத்துல நிலையாக இருந்திருக்க முடியாது. என்ன செய்தாலும் அதில் ஏதாவது ஒரு தடைகள் உங்களுக்கு உருவாகி கொண்டே இருந்திருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்த ஒரு விஷயமாக நிச்சயமாக இருந்திருக்கும். அதே மாதிரி நீங்கள் யாரையும் நம்பி ஏமாந்த அனுபவங்கள் உங்களுக்கு நிச்சயமாக அதிகரித்து கொண்டே இருக்கும். கேது என்பது எதிர்பாவத்தில் இருக்கும் பொழுது உறவுகளில் வெறுமை ஏற்படும். புரியாத ஒரு தூரமானது ஏற்பட்டு நெருங்கி இருந்த உறவுகள் கூட இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய விட்டு மிகவும் தூரமாக போய்விடும். இந்த மாதிரி சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். ஏன் இந்த ராகு கேது என்னுடைய வாழ்க்கையில வந்தது என்ற ஒரு கேள்வி அனைவருக்கும் நிச்சயமாக இருக்கும். இதற்கான பதில் என்ன தெரியுமா? இது உங்களுடைய கடந்த கர்மத்தை சுத்திகரிக்க வந்த ஒரு செயலாக இருக்கும். அதனால மட்டுமே இந்த மாதிரி சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். நீங்கள் அதிகமாக நம்பியவர்களிடமிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். பாடம் கற்றுக்கொண்டால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். உண்மையான உறவுகள் எது என்பதை உணரவும் இந்த ஒரு காலம் உங்களை தயார் செய்து கொண்டேதாங்க இருக்கும். உண்மையான உறவு என்பதை கண்டுபிடிப்பதற்காக உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகளை நிச்சயமாக வைக்கும். இதனால போலியான உறவுகள் அனைவரும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகிடுவாங்க. இதனால நீங்க தெரிந்து கொள்ளலாம், நமக்குன்னு இருக்கக்கூடிய 2-3 உறவுகள் தான் இருக்காங்க, ஆனா அவங்க இறுதி வரைக்கும் நமக்குன்னு இருப்பாங்க என்பதை நீங்க உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காலத்தில் நிச்சயமாக இருப்பீங்க. குறிப்பா 2ஆம் பாதத்துல குடும்பம், சொத்து, பேச்சு இந்த மாதிரி சில பிரச்சனைகளும், 3ஆம் 8ஆம் பாதத்துல திடீரென்று மாற்றம், மறைவு, இழப்பு இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில செயல்பட்ட போது உங்களுடைய குடும்பத்தில் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கலாம். அந்த ஒரு பிரச்சனையிலிருந்து உங்களால் வெளிவர முடியாமல் இன்னமும் நீங்கள் கஷ்டத்திற்கு ஆளாகி கொண்டே தாங்க இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய குடும்பத்தில் தந்தை அல்லது மூத்த நபர் பொருளாதார சிக்கலால் பாதிக்கப்பட்டிருப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். தாயோட மனதில் அழுத்தங்கள் அல்லது உடல்நல பிரச்சனையை நிச்சயமாக சந்தித்திருக்கலாம். உங்களுடைய தாயின் உடல்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நிச்சயமாக ஏற்பட்டு கொண்டே இருக்கும். சகோதரர்கள் அல்லது உறவினர்கள் இடையே தவறான புரிதல்கள் ஏற்பட்டு சண்டைகள் இன்னும் உருவாகி கொண்டே இருக்கும். அதிலிருந்து வெளிவர முடியாமலும் நீங்களும் சிக்கி தவித்து கொண்டே இருந்திருப்பீங்க. இந்த ராகு கேது தாக்கத்துல உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத 3 முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கும். அதிலிருந்து உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன செய்வது என்று தெரியாமலும் நீங்கள் முழித்து கொண்டே இருந்திருப்பீங்க. முதல் வேலையாக திடீரென்று நம்பியவரால் ஏற்பட்ட துரோகமாக இருக்கும். இது ராகு 7ஆம் பாதத்தில் இருந்தால் மட்டுமே இந்த மாதிரி சில செயல்கள் ஏற்படும், அல்லது அதன் பார்வையாலேயே இது நிச்சயமாக நடந்திருக்கும். ஆனால் திடீரென்று உங்களோட நம்பியவரால் உங்களுக்கு ஏற்பட்ட துரோகம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களால் மறக்க முடியாததாக இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். 2ஆவதாக என்ன தெரியுமா நடந்திருக்கும்? பண இழப்பு இல்லைன்னா சொத்து தொடர்பான பிரச்சனைகள். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில 2ஆவது ஒரு விஷயமாக நிச்சயமாக நடந்திருக்கும். இது 2 முதல் 8 இந்த அச்சு செயல்பட்டதால இந்த மாதிரி சில பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இதையும் உங்களால் வெளியில் கூற முடியாது.
மூன்றாவதா உறவுகளில் திடீரென்று பிரிவு இல்லைன்னா மனதளவில் உடைந்த அனுபவங்கள் இது அனைத்தும் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் இது தேவையில்லாத பிரச்சனைகளை நிச்சயமாக உங்களுக்கு கொடுத்திருக்கும். இது கேது 1ஆம் அல்லது 5ஆம் பாதத்தில் இருந்தால் மட்டுமே இந்த மாதிரியான விளைவுகள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இந்த நிகழ்வுகள் எல்லாம் உங்களை உள்ளிருந்து மாற்றிக்கொண்டிருக்கும், வாழ்க்கையை வேறொரு கோணத்தில் பார்க்கவும் வைத்து கொண்டிருக்கும். இதனால் உங்களுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்று தெரியாமல் நீங்கள் இன்னமும் சிக்கி தவித்து கொண்டு இருப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் ஏற்பட்ட அட்டவணையை பார்க்கும்போது சனி ராகு இணைப்பு அல்லது ராகு கேதுவோட தசா புத்தி காலங்களில் அதிக சோதனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டே இருந்திருக்கும். வேலையில் தடைகள், பணவரவு நின்று போவது, முடிவெடுக்க முடியாத ஒரு நிலைமை, முயற்சிகள் பலன் தராத காலங்கள், இதெல்லாம் ராகுவின் மாயை தன்மையாக இருந்தாலும் கேதுவின் பிரிவு சக்தியாலும் இது ஏற்பட்டவையாக நிச்சயமாக இருக்கும். ராகு உங்களுடைய ஆசையால் ஓட வைத்தவையாக இருக்கும். கேது அந்த ஆசையில் இருந்து விலக்கி உண்மையை உணர வைத்தவையாக இருக்கும். ஆனால் இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு சம்பவமாக இருக்கும். இதுவரை நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்று தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு ரிஷபம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க ராகு கேதுவால். ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கிரகநிலைகள் மெதுவாக உங்களுக்கு சாதகமாக மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய அதிபதியும் உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் வந்திருக்கிறது. இதனால் ராகு கேதுவின் பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இது வரைக்கும் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பீங்க, அந்த கஷ்டங்களிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய அதிபதி நினைத்தா மட்டும்தான் உங்களுடைய ராகு கேதுவை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த மாதிரி உங்களுடைய அதிபதி உங்களுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட நன்மைகளை இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கொடுக்க போகிறார். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய அதிபதி சுக்கிர பகவான் நல்ல நிலையில் இந்த ஒரு நேரத்தில் வரப்போகிறார். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் 4 முக்கியமான மாற்றங்களையும் உங்களுக்கு கொடுக்க போகிறார். முதல் மாற்றம் என்ன தெரியுமா? உங்களுடைய உறவுகளில் தெளிவு பிறக்கும். யார் உண்மையான நபர், யார் போலியான நபர் என்பதை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த அளவுக்கு முதல் மாற்றமாக நிச்சயமாக இருக்கும். இரண்டாவது மாற்றமாக பணவரவின் நிலையானது உங்களுக்கு சீராக ஆரம்பிக்கும். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். மூன்றாவதாக உங்களுடைய தன்னம்பிக்கை மீண்டும் உயர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை அது நிச்சயமாக உயர்த்தி உங்களை அது வேறொரு இடத்திற்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். நான்காவதாக நீங்கள் இழந்த மதிப்பு திரும்ப உங்களுக்கு கிடைத்து இது உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு எங்கேயோ கொண்டு செல்லும். அந்த அளவுக்கு சில மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். இந்த ஒரு நாளில் சந்திரன் உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திவிடும். சூரியன் புதிய ஆரம்பத்திற்கு உங்களுக்கு சக்தியை தேடி கொடுக்கும். இந்த மாதிரியான நல்ல செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். இந்த ராகு கேது இப்போது உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன தெரியுமா? நீ அனுபவித்த வழி வீண் போகவில்லை, அது உன்னை வலிமையாக்குகிறது என்பதைத்தான் இந்த ராகு கேது உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளாக இருக்கும். இந்த கிரகங்கள் உங்களுக்கு 3 ஆசீர்வாதங்களை தரப்போகிறது. 1, திடீர் வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பாராத இடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு உயர்வாக இருக்கும். அதனை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு செல்லப்படும். இரண்டாவதாக உண்மையான ஒரு உறவு உங்களை தேடி வரும். உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவர் உங்களுடைய வாழ்க்கையில வருவார். அது உங்களுடைய வாழ்க்கை துணையாக கூட இருக்கலாம். இருந்தாலும் அவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நபராக இருப்பார். கர்ம நிவாரணம். மூன்றாவதாக கர்ம நிவாரணம். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் மெதுவாக தீர ஆரம்பிக்கும். தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில அது பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா உங்களுக்கு தேடி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில புதிதாக வரக்கூடிய உறவுகள் மிகவும் முக்கியமான உறவுகளாக இருக்கும். முன்பு போல மாயையானவர்களாக இருக்க மாட்டார்கள். இவர்கள் உங்களை உண்மையாக மதிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பார்கள். இந்த ராகு உங்களுக்கு புதிய சமூக வட்டத்தை நிச்சயமாக தேடி கொடுப்பார். கேது உங்களுக்கு பழைய தேவையற்ற உறவுகளை நீக்கியும் விடுவார். இதனால உங்களுடைய வாழ்க்கை இப்போது தெளிவான பாதையில செல்ல ஆரம்பிக்கும். இதற்கு நீங்கள் ஒரு பரிகாரம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் நன்மைகள் ஏற்படும். ராகுவுக்கு சனிக்கிழமை நாட்களில் கருப்பு இல்ல தானம் செய்யலாம், நாக வழிபாடும் செய்யலாம். கேதுவுக்கு விநாயகர் வழிபாடு செய்யலாம், அல்லது செவ்வாய்க்கிழமை நாட்களில் பூஜை என்று பூஜையும் செய்யலாம். ராகுவுக்கும் கேதுவுக்கும் ஓம் ராகவே நமக, ஓம் கேதுவே நமக என்கிற ஒரு மந்திரத்தை ஜெபித்தாலே போதும், உங்களுடைய மனநிலையை அது சீராக்கிவிடும். ரத்தினமாக கேதுவுக்கு கோமேதகத்தையும் ராகுவுக்கு கோமோதகத்தையும் கேதுவுக்கு வைடூரியத்தையும் நீங்கள் அணியலாம். ஆனால் இதை அணிவதற்கு முன்பு நீங்கள் ஜோதிடரை ஒரு முறைக்கு கேட்டு அணிந்தீங்க அப்படின்னா இன்னும் நன்மையாக இருக்கும். எனவே ரிஷபம் ராசி அன்பர்களே, நீங்கள் சந்தித்த எல்லா சோதனைகளும் உங்களை உடைப்பதற்காக கிடையாது, அது உங்களை உருவாக்குவதற்காக மட்டுமே. இந்த ராகு கேது உங்களை ஆட்டி படைத்தது உண்மைதான். ஆனால் இப்போது அதே கிரகங்கள் உங்களை உயர்த்த தயாராக இருக்கிறது. நீங்கள் இழந்த அமைதி, மதிப்பு,
மதிப்பு, மகிழ்ச்சி அனைத்தும் மெதுவாக உங்களுடைய வாழ்க்கைக்கு திரும்பி வரப்போகிறது. இப்போது உங்களுடைய நேரமானது மாறுகிறது. உங்களுடைய வாழ்க்கை ஒரு புதிய திசையில் செல்ல தயாராக இருக்கும். எனவே இதுவரை நான் கூறியது நடக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.